பூரண அன்பு. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். நம்மிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். நாம் தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மனுஷரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். அன்பு நம்மிடத்தில் பூரணப்படும். அன்பு நம்மை தைரியப்படுத்தும். நியாயத்தீர்ப்பு நாள் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் அன்பாக இருக்கிற தேவன் நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த நாளில் நமக்கு தைரியம் வேண்டும். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக தைரியமாய் நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்களுடைய பரிசுத்த கரத்தை உயர்த்தி நியாயாதிபதியாகிய கர்த்தரை முகமுகமாக நோக்கி பார்த்து சந்தோஷமாய் துதிப்பார்கள். தேவன் தங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உறுதியாய் நம்புவார்கள். அவர் தங்களுடைய நியாயாதிபதியாக இருந்தாலும் தங்களுக்கு அவர் அன்புள்ள சிநேகிதராகவும் இருக்கிறார் என்னும் நம்பிக்கையில் உறுதியோடு இருப்பார்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். அவருடைய சமூகத்தில் தைரியமாய் இருப்பார்கள். இந்த உலகத்தில் தேவன் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம். இதனால் நமக்கு இந்த பரிசுத்தமான தைரியம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய பூரண அன்பு நம்மை மறுரூபப்படுத்தி இருக்கிறது. தேவன் இருக்கிற பிரகாரமாக நம்மையும் இந்த உலகத்தில் மாற்றி இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நம்மிடத்தில் பயம் இருக்காது. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பயம் இருக்காது. தேவனுக்கு பயப்படுவது என்பது வேறு, தேவனை பற்றி பயப்படுவது என்பது வேறு. தேவனுக்கு பயப்படுவது என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பயபக்தியை குறிக்கிற வார்த்தை. தேவனை பற்றி பயப்படுவது என்பது பிசாசுகளும் தேவனை பற்றி பயப்படுவது போன்றது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். தேவனை பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை. தேவ அன்பு நம்மில் நிலைத்திருப்பதினாலும் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதினாலும் நாம் தேவனில் நிலைத்திருப்பதினாலும் தேவன் நம்மில் நிலைத்திருப்பதினாலும் நமக்கு தேவனை பற்றிய பயம் தேவையில்லை. ஆனாலும் தேவனுக்கு பயப்படுகிற பரிசுத்தமான பயம் ஒவ்வொரு விசுவாசியின் இடத்திலும் காணப்பட வேண்டும். நம்முடைய பயபக்தியில் அன்பு கலந்திருக்க வேண்டும். நம்முடைய அன்பு பூரண அன்பாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பூரண அன்பு இருக்கும்போது தேவையில்லாத பயங்களெல்லாம் புறம்பே தள்ளப்படும். ஏனெனில் அன்பிலே பயமில்லை. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாவிகளும் குற்ற உணர்வு உள்ளவர்களும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக பயப்படுவார்கள். இவர்களுக்கு தேவனை குறித்து பயம் உண்டாகும். தங்கள் பாவத்தின் நிமித்தமாய் தேவன் தங்களை தண்டித்து விடுவாரோ என்று இவர்கள் பயப்படுவார்கள். நாம் அன்பிலே நிலைத்திருக்கும் போது நம்மிடத்தில் இப்படிப்பட்ட பயம் இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சந்தோஷத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். அன்பு பெருக பெருக சந்தோஷமும் பெருகும். ஆகையினால் தான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று யோவான் சொல்லுகிறார். பூரண அன்புள்ளவர்கள் தேவ அன்பில் நிறைந்திருப்பார்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்னும் சத்தியத்தை புரிந்து வைத்திருப்பார்கள். அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவனில் நிலைத்திருப்பார்கள். தேவனும் இவர்களில் நிலைத்திருப்பார். தேவன் தங்களிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதையும் அறிந்து வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய அன்பில் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். இவர்கள் பயப்பட மாட்டார்கள். பயம் வேதனை உள்ளது. பயம் மனுஷரை வாதிக்கும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. நம்மிடத்தில் தேவ அன்பு நிரம்பி இருக்க வேண்டும். நாம் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய அன்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய அன்பு குறைவுள்ளதாகவே இருக்கிறது.
தேவனைப் போல நம்மால் பரிபூரணமாய் அன்பு கூற முடியாது. தேவன் தாமே முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் அன்பு இல்லாதவர்களாகவும் பாவிகளாகவும் துன்மார்க்கராகவும் அன்பு கூறக்கூடிய சுபாவம் இல்லாதவர்களாகவும் இருந்த போதிலும் தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இதுவே தேவனுடைய தெய்வீக அன்பு. அவர் பிரதிபலன் பாராமல் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனுடைய அன்பே மெய்யான அன்பு. அவருடைய அன்பே பரிபூரணமான அன்பு. அப்படிப்பட்ட பூரண அன்பு நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்மிடத்தில் பூரண அன்பு இருக்கும்போது நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவனில் ஒருவன் நிலைத்திருப்பதினாலும் தேவன் அவனில் நிலைத்திருப்பதினாலும் அவனுடைய ஜீவியத்தில் அன்பு பூரணப்படுகிறது. நம்முடைய அனுதின ஜீவியத்தில் இந்த பரிபூரணமான அன்பை வெளிப்படுத்துவதனால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும். இந்த உலகத்தில் நாம் பாவத்தையும் சாத்தானின் அந்தகார கிரியைகளையும் ஜெயித்து இயேசு கிறிஸ்துவைப் போல இருக்க முடியும். நியாயத்தீர்ப்பை குறித்து பயப்படும் அன்பு பூரணமானது அல்ல. 1 யோவான் 1:7, 3, 1 முதல் 10 வரை, 5, 1 முதல் 18 வரை ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற பிரகாரம் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்மிடம் தேவனுக்கு பயப்படும் பயம் காணப்பட வேண்டும். துன்மார்க்கர் தேவனுக்கு பயப்படுவதில்லை.